பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். காலையில் ஒரு கடிதம், அதுக்கடுத்து ஆளுநரை சந்தித்து விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, நிவாரணத் தொகையை வழங்குறது அப்படின்னு சொல்லி 3 பிரச்சனைகளில் தொடர்பாக மனு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் அந்த சந்திப்பு நடந்திருக்குது. அதை தொடர்ந்து வெளியே வரும்போது ப்ரெஸ்ஸை சந்திப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கை காட்டிட்டு மட்டும் கிளம்பிட்டார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கி மாநாடு நடத்தின பிறகு எடுத்த முதல் அரசியல் நடவடிக்கையாக பார்க்குறேன். ஏன்னா இதுவரையும் அவர் அறிக்கை மூலமாக பேசியிருந்தார். இவர் இந்த வெள்ள பாதிப்பில் கூட பாதிக்கப்பட்டவர்களை வீட்டில் கூப்பிட்டு தான் நிவாரணம்லாம் கொடுத்தாரு. அவர் போய் அங்கே சந்திக்கலை. அதுவே ஒரு பெரிய விமர்சனமாக போச்சு. அதாவது நீங்கள் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் அவங்களுக்கு கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்கறது சரியில்லை. அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல போனால் தான் நீங்கள் அவங்களோட துயரத்தில் ஒரு பங்கு கொள்கிற விஷயமா இருக்கும். உண்மையான பாதிப்பு அப்போ தான் தெரியும். அப்போது பல விஷயங்கள் அவர் மாநாட்டில் பேசும்போது சொன்னார், நான் சராசரி அரசியல்வாதி மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இல்லை, உண்மையாகவே மக்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாதிரியான வெள்ளம் போன்ற விஷயங்கள் அல்லது மக்களுடைய பிரச்சனைகள் போன்ற விஷயங்களில் மக்களோடு இணைந்து போராட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். குறைஞ்சபட்சம் அவங்க கட்சி தொண்டர்கள் அவங்கள நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அவங்கள நீங்கள் அவங்களும் பார்ட்டியோட ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும். அவங்க நீங்கள் அறிக்கை விட்டுருந்தீங்க, அவங்க பார்த்துருந்தாங்க, மக்கள் படிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்டி ஒர்க்கர்ஸோடய நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஆக்சுவலாக என்னடா அது நம்ம தலைவர் எலெக்ஷன் போது தான் வருவர்களுக்கு வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஸோ அதனால் இன்றைக்கி அவர் போய் கவர்னர்கிட்ட கொடுத்தது சரி. அவருக்கு இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி ஒரு சீரியஸான கொஸ்டின் ரைஸ் பண்ணுறார். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு அப்புறம் அது எல்லாருமே ரைஸ் பண்ணுறாங்க. சரி, ஒரு மனு கொடுக்குறாரு. ஏன்னா கவர்னர் போஸ்ட்டே அவர் ஒத்துக்கல. அவர் ஆக்சுவலாக கவர்னர் இருக்கக்கூடாது. எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களில் கவர்னர் தவறாக பயன்படுத்துகிறாங்க, அந்த ஆட்சிக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. கவர்னர் போஸ்ட்டே வேண்டான்னு சொல்கிறாரு. இப்போ இதில் 2 எது சார் நம்புறது? அறிக்கை நம்புறதா இல்லை சந்திப்பு நம்புறதா? இல்லை, அவர் குழப்பவாதியாக இருக்கார். ஆக்சுவலாக அந்த குழப்பமாக இருக்க வேண்டாம். ஒன்று நீங்கள் அதாவது ஏன் குழப்பவாதின்னு சொல்ல வரேன்னா, ஒரு மாநாட்டில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு கொள்கை ரீதியாக பாஜக எதிரின்னு சொன்னார். கரெக்டு. ஆனால் அதே மாநாட்டில் நீங்கள் பாசிசமாக பாயசமானு சொல்லிட்டு திமுகவை கிண்டல் பண்ணீங்க. திமுக தொடர்ந்து தன்னுடைய பாஜக எதிர்ப்பு நிலையை தொடர்ந்து எடுத்து வச்சுட்ருக்கு. ஏதோ ராஜ்நாத் சிங் காயினை வெளியிட்டதுனாலே அவங்க பாஜகவோட இல்லை. தொடர்ந்து நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களில் ஸ்டாலினோட அறிக்கைகள் நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் ஆரியர்னு அட்டாக் பண்ணார். யார்? இவரை, கவர்னரை அட்டாக் பண்ணி நீ ஒன்று வித்ரா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இது பண்ண. தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மத்திய அரசு எந்த அளவுக்கு இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குது, எந்த அளவுக்கு மக்களை மத ரீதியாக பயன்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கம் மாநில உரிமைகளில் பறிக்குது போன்ற விஷயங்களை தொடர்ந்து திமுக குரல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. அதனால் திமுக கூட்டணி கட்சி, திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய அந்த நேர்மையை மதிக்கிறாங்க. அந்த பாஜக எதிர்ப்பில் இருக்கிற நேர்மையை இவங்க எதிர்க்க இருக்கிறவங்க ஏதோ அவங்கள அதிமுக அவங்கள சொல்கிறோம், பாஜகவோட நெருக்கமாக இருக்குன்னு சொல்கிறோம், அவங்க இது மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக திமுக கூட்டணி கட்சிகள் அந்த நேர்மையை மதிக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பில் திமுக தெளிவாக இருக்குது, தீர்க்கமாக இருக்குன்ட்டு. ஸோ இவர் பாசிசமாக பாயசமானு கேட்டார்ல விஜய், அதுலேயே அவருக்கு ஒரு தெளிவு இல்லை. திரும்ப என்ன சொன்னார், உங்களுக்கு பாஜக பற்றின பார்வையே தெளிங்க, நாங்கள் பாஜகவை அட்டாக் பண்ணுறதே அது பாசிசமாக இருக்கிறதுனால தான் அட்டாக் பண்ணுறோம், நீங்கள் பாசிசமாக பாயசமானு கேட்டார்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்கள் அம்பேத்கர் மேடையிலேயே புத்தக வெளியீட்டுறாலேயே கலந்துக்காத போனதுக்கு இன்னொரு காரணம் நீங்கள் புரிதல் சரியில்லை. அதான் உங்கள் புரிதல் பாஜக பற்றின உங்கள் புரிதல் சரியில்லை அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி நீங்கள் கவர்னர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்னரை போய் பார்க்குறீங்க. இப்போ திமுக கூட கவர்னர் வேண்டான்றது தான் திமுகவுடைய பாலிசி. ஆனால் ஆஸ் லாங் அஸ் இந்த மாநிலத்தோட அரசியல் சட்டப்படி அவர் தலைமை பொறுப்பில் இருக்கார், அரசியல் சட்டப்படி. அதனால் அவர்கிட்ட இந்த மாநிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்கிட்ட திமுகவும் கொடுத்துருக்காங்க. சரி, இவரும் கொடுக்குறா வச்சுக்கோங்க. அது அவருடைய அக்கறையை காமிக்குது. இந்த பெண்கள் நலன் சம்மந்தப்பட்ட என்னோட அக்கறை, நான் அண்ணனாக இருக்கேன் அப்படின்றாருல, அந்த அக்கறையை காமிக்குதுன்னே வச்சுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகுது? இதற்கு கவர்னர் கொடுக்கறதுனால என்ன? கவர்னர் தான் பொறுப்பு. அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு கவர்னர் பொறுப்பு சார். அந்த கவர்னர்கிட்டே போய் மனு கொடுத்து என்ன பண்ண போறீங்க? ஈஸ் அ சான்சலர், அவர் தான் பொறுப்பு. அவர் போட்ட ரிஜிஸ்டர் தான் அங்கே அப்பாயின் பண்ணார் 150 பேர். வைஸ் சான்சலர் நியமிக்கலாம், துணைவேந்தர் நியமிக்காது இருக்கிறது அவர் தான் காரணம். சர்ச் கமிட்டி அவனை போடு இவனை போடுன்னு சொல்லிட்டு பல்கலைக்கழக விதிகளில் இல்லாத விஷயத்தெல்லாம் கொண்டாந்துட்டு இருக்கார். ஸோ அவர் தான் முட்டுக்கட்டை போட்டுட்ருக்கார். நம்ம பாயிண்ட் என்னென்னா அங்கே ரிஜிஸ்டார் அப்பாயின்மெண்ட்டு அவர் தான் காரணம். அந்த ரிஜிஸ்டார் முதல்ல போடுறதா இல்லை, அப்புறம் சிண்டிகேட்டை ஓவர் ரூல் பண்ணி அவர் தான் போட்டிருக்காரு. அந்த ரிஜிஸ்டார் போட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டி தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அப்போ ஒரு வகையில் சான்சலரான கவர்னர் பொறுப்பு.
அவரே இந்த விஷயத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவர். அவர்கிட்ட போய் நீங்கள் மனு கொடுத்து இப்போ வேற ஒரு விஷயம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பொதுவான பிரச்சனைனா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வேற ஏதோ விஷயங்கள்லாம் நீங்கள் கவர்னரை பார்த்து ஊழல் பட்டியல் கொடுக்குறீங்கன்னா கவர்னரை பார்த்து கொடுக்கலாம். இல்லை வேற ஏதோ ஒரு பொது பிரச்சனைக்கு போகிறீங்கன்னா கொடுக்கலாம். இதில் வந்து இந்த விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாதுகாப்பு குறைபாடுகள், அந்த சம்பவம் ஏற்பட்டதுக்கு காரணம் பாதுகாப்பு குறைபாடுகள். பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு காரணம் சான்சலரான கவர்னர் ஒரு காரணம். அவரும் அதில் பொறுப்பில் இருக்கார். நீங்கள் ஒரேடியாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே போட முடியாது. நீங்கள் வந்து நீங்கள் இப்போ மறுநாள் போயிட்டு அங்கே போய் என்ன பாதுகாப்பு ஏற்பாடு ஏன் பார்த்தீங்க? உங்களுக்கு அதில் சம்மந்தம் இருக்கவே தானே போய் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் போய் கவர்னர்கிட்ட ஒரு அரசியல் சட்டப்படி அவர் நியமிக்கப்பட்டவர்னு போய் மனு கொடுத்தது வந்து அதனால் எந்த விதமான பயனும் விளையாது. சரி, அப்படியே நீங்கள் போயிட்டு வந்தோடனே இப்போ ப்ரெஸ்ஸை பார்த்து நீங்கள் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் சார். நீங்கள் சினிமா நடிகர் அல்ல, நீங்கள் ஒரு அரசியல் தலைவர். நீங்கள் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது எப்போதுமே. நீங்கள் மீடியாவோட தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் மீடியாவோட ஏன் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. பல விஷயங்கள் நீங்கள் எங்கள் மூலமாக தான், மீடியா மூலமாக தான் நீங்கள் சொல்ல முடியும். அப்போ மீடியாவே பார்க்காத நீங்கள் வெறும் அறிக்கை மூலமாகவே சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் கவர்னர்கிட்ட என்ன கொடுத்தீங்கன்னு தெரியாது. வேற ஒரு அறிக்கையை நீங்கள் நான் இதெல்லாம் கொடுத்தேன், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், பெஞ்சல் புயல் வந்து தமிழக அரசு கேட்ட நிவாரணத்தை கொடுக்கணும். அதான் சார், இப்போ ஒரு மனு கொடுக்குறாங்கன்னா அந்த மனுவை தான் வந்து ப்ரெஸ் ரிலீஸாக கொடுப்பாங்க. ஆனால் அந்த மனுவை தவிர்த்துட்டு இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸாக அவங்களோட கட்சி அலுவலகத்துலேருந்து ஒரு அறிக்கை வருதுன்னும் போது அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலாக இருக்கு. இல்லை, அதான் சொன்னேன். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சராசரி அரசியல்வாதி கிடையாதுன்னு நிரூபிக்கிறதுக்கு வெவ்வேறு விதமாக சில விஷயங்கள் பண்ணுறாரு. வெள்ள நிவாரணத்தில் ஆட்களை கூட்டு வந்து நிவாரணம் கொடுக்கறது உட்பட. ஆனால் அது எல்லாமே வந்து அவர் மாறுதலாக பண்ணுற விஷயம் எல்லாமே ஆகா பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஆனால் இதானே நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நான் சராசரி அரசியல்வாதின்னா நீங்கள் வித்தியாசமாக பண்ணணும். அப்படி வித்தியாசமாக பண்ணாத அதே கவர்னர்கிட்ட போய் அதுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கறது, ஒரு மனு கொடுக்கறது, இல்லை வந்து நீங்கள் வந்து பல அரசியல்வாதிகள் மக்களுடைய தூக்கத்தில் பங்கு பெறும்போது நீங்கள் வெள்ள நிவாரண ஆட்கள் பாதிக்கப்பட்ட ஆட்களை கூட்டு நிவாரணம் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் மாற்றத்தை ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னா அந்த மாற்றம் வந்து பரவாயில்லையே, விஜய் இது மாற்றம் பண்ணுறாரு, ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காரு, வழக்கமாக இருக்கிற விஷயங்கள்லேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு பாதையில் போகிறாரு அப்படின்ற மாதிரி எண்ணம் தோன்றதுக்கு பதிலாக என்ன அவர் பண்ணுறது வந்து வித்தியாசமாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் இப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு, இது சரியில்லையே, இது பண்ணுறது இது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது, இது நியாயமான விஷயம் கிடையாது அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு தோணுது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து அவரை வந்து தன்னை இன்னும் அந்த நடிகர் என்ற கூட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரணும். ஆக்சுவலாக அந்த நடிகர் என்ற கூட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து தான் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டோம் அப்படின்ற ஒரு நினைவு அவருக்கு இருக்கணும். நம்ம வந்து நீங்கள் மக்களோட மக்களாக இறங்கி களத்தில் போனீங்கன்னா தான் உங்கள் கட்சி ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினீங்கன்னா தான் அது உண்மையான அக்கறை உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் கைதாக வேண்டிய வாய்ப்பும் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம மக்கள்கிட்ட வந்து அப்பியர் ஆகிறதே ரொம்ப குறைவாக தான் அப்பியர் ஆகணும். மக்கள் இப்போ அம்பேத்கர் அவர்கள் அப்பியர் ஆனார், மாநாட்டுக்கு அப்புறம் அம்பேத்கர் அவர்கள் அப்பியர் ஆனார். நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து குறைவாகவே நம்ம போகக்கூடாது, நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்கூடாது. மக்கள்கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணினா மக்கள் நம்மளை ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய ஸ்டார் வேல்யூ ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்புறம் நம்மளை வந்து ரொம்ப அட்ராக்ஷன் இருக்காது. அதனால் ரொம்ப ரேராக தான் நம்ம அப்பியர் ஆகணும் மக்கள்கிட்ட. நம்ம ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, மீடியாவோடையோ சரி, மீடியாட்டையும் பதில் சொல்லக்கூடாது, மக்கள்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக மக்களோட மக்களாக போகக்கூடாது. நம்ம எலெக்ஷன் சமயத்தில் ஒரு 2 மாதம் நம்ம மக்களோட மக்களாக போயிட்டு அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக இந்த அணுகுமுறை வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் தலைவருக்கு உகந்த அணுகுமுறை கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனை, அதில் வந்து எல்லா கட்சிகளும் அதிமுக உட்பட எல்லாமே போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ நீங்களும் வந்து களத்தில் இறங்கி நீங்கள் தாவேகா சார்பில் போராட்டம் நடத்தியிருக்கணும். இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் சராசரி அரசியல்வாதி நீங்கள் இல்லாட்டி வேற ஒரு ஃபார்மில் நடத்தணும். நீங்கள் வழக்கமான மற்ற அரசியல் தலைவர்கள் ஃபாலோ பண்ண அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி கவர்னர் அறிக்கை கொடுக்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தமும் இல்லை. நீங்கள் ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி அல்ல என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை நான் பெருசாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? சுற்றி அத்தனை கேமரா இருக்குது, இப்படி தான் ஆளுநரை சந்தித்தேன், இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், அவர் வந்து இவர் பதிலளித்தார் இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பயம். ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு பயம் அவருக்கு. அந்த பயத்தை விடணும் முதல்ல அவருக்கு. அவர் ப்ரெஸ்ஸை சந்திச்சா உளறிடுவோமோன்னு பயப்படுறாரு அவருக்கு. அந்த பயத்துலேருந்து ஒரு வெளியில் வரணும் முதல்ல அவர். அது ஏன் பயப்படுறாரு? எத்தனை படங்களில் எவ்வளோ பேர் எழுதி கொடுத்த வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்கல்ல, அது மனப்பாடம் பண்ணி படித்து பேசுகிறீங்கல்ல, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும்ல, எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு ஒரு நீங்களும் இப்போ பல காலம் 2009 நீங்களும் இந்த பாலிடிக்ஸை பார்த்து தான் இருக்கீங்க. ராகுல் காந்தி சந்திச்சிலேருந்து, மோடியை சந்திச்சிலேருந்து தொடர்ந்து நீங்கள் உங்கள் ரசிகர் மன்றம் மூலமாக பலவித நிகழ்ச்சிகள் நடத்துறதுலேருந்து நீங்கள் கல்விக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற அவார்டுலேருந்து எல்லாம் பல விஷயங்கள் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு வந்துருக்கீங்க. பல பாடல் ரிலீஸ் பாடல் ரிலீஸ் போது நீங்கள்
பேசுறீங்கல்ல நீங்கள் கண்டிப்பாக. படப்பாடல்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஆடியோ ரிலீஸ் போது நீங்கள் பேசுகிறீங்கல்ல நீங்கள் அதெல்லாம் அவ்வளோ தூரம் நீங்கள் பேசி நீங்கள் நாட்டு நடப்பை கூர்மையாக கவனிக்கிறீங்க. நீங்கள் இப்போ ரஜினி மாதிரியா இப்போ ரஜினிகிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டால் அப்படியே அது நடந்து போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கேட்டு போகிறாரு. ஒரு விஷயம் இது நடந்து போச்சா அது நடந்து போச்சான்னு அவர் கேட்குறாரு. அவர் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல எதையுமே. ஆனால் நீங்கள் வந்து அரசியல் தலைவர், அவர் நடிகர், அவர் நடிகராக தான் இருக்கார், அரசியலில் வரல. ஆனால் நீங்கள் வந்து என்ன அரசியல் தலைவராக இருக்கீங்க. டே டு டே டெவலப்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி ஆகணும். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபீட் பண்ணி ஆகணும். இது என்ன விஷயம் ஏது விஷயன்ட்டு. அப்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் ரியாக்ட் பண்ணணுன்றதை நீங்கள் தெளிவாக இருக்கணும். முதல்ல எந்த விஷயத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு அறிக்கை விடணும், எதுக்கு ரோட்டில் இறங்கி போராடணும், எதுக்கு கவர்னரை சந்திக்கணும், இது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க. நான் செல்வாக்கு மிக்க நடிகர், நான் கடைசி 2 மாதம் போனால் எனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இருக்கிற லெவல்லையே நீங்கள் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாதுன்றது தெளிவான விஷயம். அப்போ நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி 10%, 12% அதையே ஓட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் அரசியல் தலைவர்ன்ற முறையில் திங்க் பண்ணுங்கள். இனிமேல் நாட்டு மக்கள் பிரச்சனையை வந்து ஒரு அரசியல் தலைவர்ன்ற கண்ணோட்டத்தில் பாருங்கள். ஏதோ நம்மளும் அரசியலுக்கு வந்துட்டோம் ஒரு அப்படின்ற மாதிரியான அந்த ஆங்கிளில் போகாதீங்க. சின்சியராக நீங்கள் இருக்கீங்கன்னு எப்போ தெரியும்னா, நீங்கள் செய்கிற செயல்முறைகள்லேருந்து தான் நீங்கள் சின்சியாரிட்டியை தெரிய வரும். ஸோ அந்த செயல்முறைகளில் உங்கள் சின்சியாரிட்டியை காமிங்க. ஒரு அரசியல் தலைவர்ன்ற முறையில் நீங்கள் சின்சியாரிட்டியை காமிச்சிங்கன்னா தான் மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. இல்லை உங்களை தொடர்ந்து ஒரு சரி ஏதோ பொழுதுபோக்குக்காக அரசியலில் வந்துட்டாரோன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஓகே, இன்னைக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்காததும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தும் நடத்தாததும் மிஸ் பண்ணிட்டார். அதான் பெரிய இது வந்து முக்கியமான இஷ்யூ. நீ நாட்டு மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். இப்போ கோர்ட்டு மானிட்டர் பண்ணுது, மகளிர் ஆணையம் மானிட்டர் பண்ணுது, மனித உரிமை ஆணையம் மானிட்டர் பண்ணுது, சிறப்புகளை போட்டு பல்வேறு சிறப்பு விஷயங்கள், சிறப்பு யூனிவர்சிட்டி எஸ்ஐடிலாம் போட்டிருக்காங்க. எல்லாமே நடக்குது. ஏன் நடக்குதுன்னா வந்து முக்கியமான விஷயம் நடந்து போச்சு. அது நேரடியாக அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறது எதிர்கட்சிகள் பண்ணுற வேலை. நம்ம அதை ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டோம். அது அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போது ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணுது, கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்றது இன்றைக்கி ஒரு பதில் வந்திருக்கு. என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் வந்து ஒரு பதில் விட்டுருக்காங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சட்டங்களை வந்து பிஎன்எஸ்ல மாற்றும் போது ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஸ்னாக் வந்துடுது. அதில் வந்து பிளாக் ஆகலை, போட்ட சில குறிப்பிட்ட சட்டங்கள் கீழே எஃப்ஐஆர் பதிவு பண்ணும்போது தானாகவே பிளாக் ஆகும். அது இன்றைக்கி பிளாக் ஆகலை, அதில் தான் இந்த லீக் ஆகிருக்குன்னு அவங்களே அஃபிஷியலாக பதில் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய கேள்விக்கு வந்து விடை கிடச்சிருக்கு. இப்போ இனிமேல் நீங்கள் அரசாங்கத்தை வந்து அந்த விஷயத்தில் நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அதை பதிவிறக்கம் செஞ்சவங்க, சம்மந்தப்பட்ட பதிவிறக்கம் செஞ்சு அதை மீடியாவில் யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக சட்டத்தின் முன் வந்து சந்தித்து தான் ஆகணும். அவங்க சட்டத்தோட எதிர்விளைவை சந்தித்து தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கிற போது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்களை வந்து நீங்கள் வந்து பெரிய பரபரப்போடு நீங்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சிங்க. வரப்போகிற 26 எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாரு விஜய் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து உங்களை வந்து ஒரு பிசுபிசுத்து போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த கவர்னர்கிட்ட கொடுக்குறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்ற முறையில் இந்த விஷயத்தில் கையாண்ட விதம் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. சம்பிரதாய அரசியலை செய்ய மாட்டேன். சம்பிரதாய அரசியல் இது. நான் சராசரி அரசியல்வாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ சம்பிரதாய அரசியலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே, இப்போ ஆளுநர் வந்துட்டு ஒரு பிஜேபி சார்ந்த நபர் அப்படின்னு பார்க்கும்போது, பிஜேபி ஆளுநர்கள் மாநிலங்களில் இதை விட பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்போது அந்த கட்சி ரீதியாக பார்க்கும்போது ஆளுநர்கிட்ட கொடுக்குறதுன்றது வேஸ்ட்டு தான் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஆளுநர் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆளுநர் தானே சுயேட்சையாக எந்த விஷயம் எடுக்க முடியாது சார். அவர் வந்து மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்புவார், வேற என்ன பண்ண முடியும்? இதுவே வந்து அந்த காலத்தில் வந்து 356 பயன்படுத்துகிற வாய்ப்புகள் இருந்தபோது இவர் அனுப்புகிற ரிப்போர்ட்டை வச்சு அவங்க அரசியல் ரீதியாக பழி வாங்குற விஷயங்கள்லாம் பல காலகட்டத்தில் நடந்திருக்கு. 356 பயன்படுத்துறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்குது. யாரும் முயற்சி பண்ண மாட்டேன். அப்போவும் வந்து உத்தரகாண்ட் போன்ற இடத்துலாம் நடந்திருக்கு. கோர்ட்டை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து கவர்னர் வந்து தற்சமயம் இப்போ இருக்கிறது இது வந்து உண்மையிலேயே கவலைப்படத்தக்க ஒரு விஷயம் தான் நடந்திருக்கிறது. ஆனால் பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்ற மாதிரியான விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் நடந்திருக்கிற விஷயம் ரொம்ப கவலை தரத்தக்க ஒரு விஷயம். இதை வந்து அந்த குற்றவாளிகள் வந்து பிடிச்சி தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அவசியம் இருக்குது.
நேர்மையான விசாரணை நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் அந்த கைதான ஞானசேகரன் தவிர வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ ஒரு முழு இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அதனால் இது வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அவர் இதை மட்டும் சொல்லலை. இப்போ வேறு பல விஷயங்கள்லாம் அதில் சேர்ப்பாங்க. இப்போ ஆஸ்பத்திரியில் பூந்து மருத்துவரை இது பண்ணுறது, இல்லை கோர்ட்டுக்கு முன்னாடி ஒருத்தரை இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா, நடந்தது ஆம்ஸ்ட்ராங் மரணம் உட்பட. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுனால எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வருவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டே இன்சிடென்ட்ஸ். இது வந்து இப்போது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுக்கு சரியான உதாரணம் சொல்கிறதுனா ஸ்டெர்லைட் போராட்டம். 13 பேரை சுட்டு கொண்ட விஷயம். பழனிசாமி ஆட்சியில் 13 பேரை சுட்டு கொண்டது உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஒரு 100 நாள் நடக்கிற போராட்டத்தை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் கடைசி நாளில் நீங்கள் 13 பேரை சுட்டீங்கல்ல, அது சட்டம் ஒழுங்கு கெட்டு போன ஒரு விஷயம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹோல் மாநிலமே உங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா உங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டி, ஒரு சிட்டிசனுடைய நார்மல் ஆக்டிவிட்டி தடைபடும். நீங்கள் வெளியில் ரோட்டில் போக முடியாது, 144 தடை, அங்கே யாருமே ரோட்டுக்கே வர முடியல, யாருமே அன்றாட பல அலுவல்களை செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஸ்டேட் வைடாக நடக்கும்போது அது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்ற பிரச்சனை வரும். இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் வந்து நிறைய க்ரைம்ஸ் நடக்குது, கொலைகள்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக நடக்குது. இதுக்கு நேரடியாக அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறாங்க எதிர்கட்சிகள்லாம், குற்றம் சாட்ட தான் செய்வாங்க. அதை அவங்க கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அதே சமயம் கவலை என்னென்னா, இது ரொம்ப நடக்கும்போது மக்களுடைய பார்வை என்னன்னா, திடீர்னு இவ்வளோ கொலை நடந்துகிட்டே இருக்குது, அங்கே கொள்றான், இங்கே கொள்றான், ஆஸ்பத்திரியில் விழுந்து கொள்றான் அப்படிலாம். அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கவலையை உண்டாக்கும், பீதியை உண்டாக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுவும் ஒரு கவலைக்குரிய விஷயந்தான். அப்போது ஒரு குற்றஞ்சாட்ட ஒரு மனிதனுக்கு வந்து அவன் குற்றமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிலைமை, ஒரு ரவுடியோ யாரோ ஒருத்தன் அவன் பயப்படணும் அப்படின்னா வந்து போலீஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி காவல்துறை வந்து கடுமையான தண்டனை வாங்கி கோர்ட்டில் வந்து ப்ரொசீடிங்ஸ்லாம் விரைவுபடுத்தி தண்டனைலாம் வாங்கி கொடுக்கணும். தனி மனிதர்கள் செய்கிற குற்றத்தை வந்து எவ்வளோ ஒரு அரசாங்கம் முயற்சி பண்ணாலும் அதை தடுக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு கௌரவ கொலை நடக்குது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேற ஒரு கொலை நடக்குதுன்னா நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பாதுகாப்பு போட முடியாது. ஆனால் அது மாதிரி நடந்த பிறகு எவ்வளவு விரைவில் நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறீங்க, எவ்வளோ விரைவில் நீங்கள் வந்து பொள்ளாச்சி கேஸ் மாதிரி நீங்கள் மூடி மறைக்காமல், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுக வந்து மூடி மறைச்சாங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு கைது பண்ணாத அந்த மாணவர் அணி செயலாளர் ஒருத்தர் மாட்டின்னு, அப்புறம் சிபிஐ இன்கொயரி உள்ளே வந்தவர் தான் விஷயமே மாறி போச்சு. நீங்கள் பாதுகாத்தீங்கல்ல ஆக்சுவலாக வந்து. ஏன் கொடநாடு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, உண்மையான குற்றவாளிகள் நீங்கள் பிடிச்சிங்களா? நீங்கள் பிடிக்கல. எத்தனை பேர் இறந்து போயிருக்கான்? 4 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கான். ஏன் இந்த என்கொயரி இவ்வளோ வேகமாக நடந்துட்டுருக்கு? இவ்வளோ நடக்க வேண்டிய அவசியம் என்ன? அதில் உண்மையான குற்றவாளிகள் யார் இது பின்புலத்தில் இருக்கிறது யார்? கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? அந்த கேஸை முடிக்க தானே பார்த்தீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு குற்றம் நடந்த பிறகு அதில் வந்து கண்டுபிடிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். எதையுமே விடாத நேர்மையாக உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை இந்த கவர்மெண்ட் செய்யுதா இல்லையான்றதை நம்ம அடிப்படையாக பார்க்கணுமே தவிர, மற்றபடி வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடக்காதா அப்படின்னா வந்து நிச்சயமாக ஸ்டே இன்சிடென்ட்ஸ் நடக்க தான் செய்யும். அது அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் உட்பட மணல் கொள்ளையில் எல்லாரையும் கொண்டு இருக்க வரலாறுலாம் இங்கே நிறைய இருக்குது. அதனால் வந்து இதே அதிமுக ஆட்சியில் 2 ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸு, 2 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாலியல் இது பண்ணாங்க சார், தொல்லைகள் கொடுத்தாங்க சார். பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேருக்கு 2 ஐஜிக்களே பாலியல் தொல்லை கொடுத்த விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு. பொள்ளாச்சியை விடுங்க, ஐயோ அண்ணான்னு 200 பொம்பளைங்க கத்தின விஷயம்லாம் விடுங்க, அதில் அதிமுக கண்டுக்காத விட்டது. அப்புறம் சிபிஐக்கு வந்தாலும் வேறு விஷயம். ஐஜி லெவல் போலீஸ் வெளியே பயிரை மேயிற கதை. போலீஸ்க்கு 2 ஐஜியே 2 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பாலியல் தொல்லை, அதுன்னு கேஸ் ஓடிட்டுருக்கீங்க. தமிழ்நாட்டிலாம் ஓடிட்டு யார் ஆட்சியில்? உங்கள் ஆட்சியில் தான். அந்த ஐஜிக்கெலாம் ப்ரமோஷன் கொடுத்தது யார்? நீங்கள் தானே கொடுத்தீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், அதை சொல்லிலாம் இதை வந்து நம்ம இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததும் வந்து மோசமான சம்பவம், நடந்துருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற பாதுகாப்பு குறைபாடுகளில் அது நடந்திருக்கு. அதனால் அது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி விரைவுபடுத்தணும். ஸோ விஜய் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு எதிர்கட்சின்ற முறையில் கரெக்ட். ஆனால் அதையும் நீங்கள் எஃபெக்டிவாக சொல்லணும். ஒரு கட்சி நடத்துகிற முறையில் எஃபெக்டிவாக சொல்லணும். வெறும் சம்பிரதாயமாக போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தது வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு அழுத்தமான ஒரு விஷயமா தெரியல ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் எஃபெக்டிவ்னு சொன்னீங்க, ஒரு பக்கம் ஒரு ஆளுநருக்கு மனு கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா அனுமதியின்றி அந்த லெட்டரை வந்துட்டு நோட்டீஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கல்லூரியில் போயிட்டு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதோட கட்சியோட பொதுச்செயலாளரான புசியானது அவர்களும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இது ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. இதே நிலைமை நீடிச்சிட்டு இருந்தா கட்சியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை அணுகிறதுல இல்லை, அதாவது அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக இல்லை. இப்போது ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக இருந்தால் அது தனி மனிதரை நம்பி இருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது சார். அந்த தனி மனிதர் தன்னுடைய தேவை, தன்னுடைய நேரம்,
தன்னுடைய அவருடைய பார்வை இதை பொறுத்து தான் வந்து அவருடைய செயல்பாடுகள் அமையும். இப்போ நடிகர்ன்ற முறை இருக்கிற அந்த விஜய் வந்து அவருக்கு வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகளை அமைத்து கொள்ளணுன்ற அந்த எக்ஸாக்டான அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் அவருக்கு வரல. இருக்கு ஆக்சுவலாக அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியும். சுற்றி இருக்கிறவங்க அவரை வந்து ரொம்ப உயர்ந்த பீடத்தில் வச்சு பார்க்குறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அவர் வந்து அவங்களோட தோளோடு தோளாக நின்று அவங்களோட கலந்துரையாடி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அவர் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இவங்க வந்து அவர்கிட்ட போய் பேசி முடிவு பண்ணக்கூடிய லெவலில் இல்லாமல் அவரே யோசித்து இவங்ககிட்ட வந்து அவரே அவருக்கு அவரோட பார்வைக்கு ஏற்றபடி சிந்திச்சு, அவருடைய நேரத்துக்கு ஏற்றபடி சிந்திச்சு, அவர் அதெல்லாம் சிந்திச்சு முடிவு பண்ணி அப்புறம் ஒரு முடிவு எடுத்து வந்து அவர் கூட இருக்கவங்ககிட்ட சொல்லி அப்புறம் வேலை செய்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு தனி மனிதரை நம்பி இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற சிக்கல்கள்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வேற ஒரு கட்சின்னா ஒரு ஆர்கனைஸ்டு கட்சியாக இருந்தால் அவங்க உடனே வந்து ஒரு தலைவர் வந்து பொதுச்செயலாளர்கிட்ட பேசுவார். பொதுச்செயலாளர் வந்து 4 பேரை உடனே ஃபோனில் கலந்து ஆலோசிப்பாங்க. இல்லை உடனே ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கை போட்டு டிசைட் பண்ணுவாங்க. இங்கே அர்ஜென்ட் மீட்டிங் யார்? நீங்கள் புஷி ஆனந்தோட மட்டும்தான் நீங்கள் அர்ஜென்ட் மீட்டிங் போட முடியும்னு நினைக்கிறேன். வேற யாருங்க? ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற ஆத்தரைஸ்டு செய்தி தொடர்பாளர்களே இன்னும் அவரை பார்த்த மாதிரி தெரியல. ஓகே, அவங்கள கேட்டாலே நாங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரோட கலந்து பேசி புஷி ஆனந்த் மட்டும் கலந்து பேசி என்ன பண்ணுறது? உங்ககிட்ட ஒரு 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 எமர்ஜென்சி செட்டப்பில் ஒரு யாராவது ஒரு 4 பேரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். இப்போ நீங்களே முடிவு எடுக்கிறதுனா வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியில்லை, அது வந்து ஒரு சராசரியான முடிவாக இருக்குது அப்படின்ற போது ஒரு நீங்கள் அழுத்தமான உங்கள் செயல்பாடுகளை ஒத்துக்கொள்ளணும்னா நீங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் தேவையாக இருக்குது. அந்த ஆலோசனைகள் கொடுக்கணும்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க பல்வேறு தளங்களில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கணும். அவங்க பல்வேறு தளங்களில் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கணும். உங்களுக்கு சரியான விதத்தில் கைடு பண்ணுறவங்களா இருக்கணும். உங்களுக்கு செல்வாக்கு இருக்கின்ற ஒரே காரணத்தினால நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செல்வாக்கு மட்டுமே உங்களுக்கு ஓட்டு வாங்கி தராது. உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் சேர்ந்து தான், அதுவும் சேர்த்து தான் உங்களுக்கு ஓட்டு வாங்க தரும். உங்கள் செயல்பாடுகள் எப்படி ஒதுக்கப்படுதுன்னா நீங்கள் மட்டுமே யோசிச்சு செஞ்சால் மட்டுமே செயல்பாடு கிடையாது. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு 4 விதத்தில் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் எது பெட்டராக இருக்குன்னு பார்த்து நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான செயல்பாடுகளாக இருக்கும். அப்போ தான் உங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ண முடியும் நீங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே. அவர் ஒரு தனி பிம்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தான் நான் சொல்கிறேன். ஒரு கூட்டிலேயே இருக்காருன்னு வெளில வர மாட்டேங்கிறார். ஓகே, இப்போ வந்துட்டு அவரை வெளியே கொண்டு வரதுக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை தேவைப்படுது அப்படின்னும் போது இன்னும் அவருடைய அந்த பிம்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கோ இல்லை கட்சி ரீதியாக செயல்படுறதுக்கோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது கட்சி தலைவர் செயல்படுறாரு, அதனால் கட்சி செயல்படுது அப்படின்னு தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அந்த பிம்பத்திலிருந்து வெளியே வரதுக்கோ இல்லை பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கோ அவருக்கு என்ன வகையான காலம் தேவைப்படுது? இல்லை இந்த மாதிரி பிரச்சனை தான் அவர் இழுத்துட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு சொல்ல வரேன் நான். பட் சாதாரணமாகவே வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய செயல்பாடுகளை வந்து மக்களை சந்திக்கிறது மூலமாக ஒரு கட்சிக்காக கொடியேற்றுறது அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒத்துக்கொள்ளலாம். அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகலாம். இப்போது இன்னும் 1.5 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு பார்ட்டி தன்னை தயார்படுத்தி கொள்றதுக்கு நிச்சயமாக மினிமம் 1.5 வருஷமாவது ஆகும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 68,000 போலிங் பூத் இருக்குது. நீங்கள் 68,000 போலிங் பூத்துலேயும் உங்கள் ஆளுகளில் நீங்கள் போடணும். 2வது தமிழ்நாட்டில் இருக்கிற 13,000 கிராமங்கள், ரெவென்யூ கிராமங்களில் உங்கள் கொடி பறக்கணும்னா நீங்கள் வந்து கட்சியை வந்து நீங்கள் சுற்றுப்பயணம் பண்ணணும். புஷி ஆனந்த் போனால் மட்டும் போகாது. நீங்கள பணத்தை செலவழிச்சா மட்டும் போகாது. உங்ககிட்ட 1 கோடி தொண்டர்களை சேர்த்ததா ஒரு தகவல் உங்கள் கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து போனீங்கன்னா தான் வந்து அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். அவங்களுக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டியும் நீங்கள் இல்லாத போது இப்போ இந்த வெள்ளத்திலலாம் அவங்க சில வேலைகள் செஞ்சதாக அவங்க சொல்கிறாங்க. அது என்ன செஞ்சாங்க, இது ஏதோ செஞ்சாங்கன்னா நல்ல விஷயம்தான். பட் ஆனால் தொண்டர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு இயக்க சம்மந்தப்பட்ட வேலைகளோ இந்த பொதுமக்கள் தொடர்பான விஷயங்களையோ நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் தொடர்ந்து. அதை நீங்கள் கொடுக்கலன்னா வச்சுக்கோங்க, அவங்க வந்து கட்சியில் சேர்ந்தோம் நமக்கு ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து சோம்பேறி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் போது நீங்கள் வந்து வேலை செய்ய சொன்னீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு இயங்குற லெவல்லையே வச்சுட்டு இருக்கணும். இயங்குற லெவல்லையே அவங்கள வச்சுட்டிங்கன்னா தான் அவங்க ஒரு உற்சாகமாக நம்ம சரி வரப்போகிற எலெக்ஷன்ஸில் நம்ம வந்து நம்ம கட்சி ஒரு பெரிய இடங்களை கணிசமான இடங்களை பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் வேலை செய்வாங்க. அதுக்கு வழிகாட்டுறது நீங்கள் தான் வழிகாட்டணும். இப்போ உங்கள் செயல்பாடுகள்லேருந்து தான் நீங்கள் அதை வழிகாட்ட முடியும் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் இந்த மாதிரி வேணும்னா வந்து பத்திரிகையாளர்களை மீட் பண்ணாத இருக்கிறது, அப்புறம் வந்து மக்கள் விஷயத்துக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக இறங்கி போராடாமல் இருக்கிறது, இல்லை அப்படின்னா இனிமேல் பிரச்சனைகள் எதுவும் இந்த நாட்டில் பிரச்சனைகள் வராது இருக்காது சார், வந்து தான் சார் இருக்கும். அந்த பிரச்சனைகளில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எதுக்கு அறிக்கை விடுறீங்க, எதுக்கு மக்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வந்து நீங்கள் இறங்கி போராட வேண்டிய விஷயம். மக்கள் தெருவில் இறங்கி நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டிய விஷயம். அது நீங்கள் பண்ணாத நீங்கள் ஒரு கவர்னர்கிட்ட அறிக்கை கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாமல் ஒரு விஷயமா அண்ணான்னு சொல்கிறாரு. அண்ணா வந்து பக்கத்தில் நிற்கணும் எதிர்பார்ப்பாங்கல்ல.
அண்ணன்னு சொல்றாரு, அண்ணன் வந்து பக்கத்துல நிக்கணும், களத்துல நிக்கணும். ஆமாங்க, கண்டிப்பாக அவர் அண்ணன் சொல்லும்போது அந்த 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 இயக்கத்து தோழர்களோ இல்லை அந்த கட்சியில் இருக்கிற பெண்களோ இறங்கி களத்தில் வரணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அது வரலைன்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.